சாகிப் டிராவல்ஸ் பார்வையாளர் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் காயல் அகமது சாயிப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திமுகவினுடைய முப்பெரும் விழா இன்றைய தினம் கரூர் மாவட்டத்தில் நடைபெற்று இருக்கிறது. கூடுதலா பார்த்தோம்னா திமுகவினுடைய முக்கிய பிரமுகர்களுக்கெல்லாம் நினைவு பரிசுலாம் வழங்கியிருக்காங்க. இதுல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது பாஜக, அதிமுக, புதிதாக வந்த விஜய் உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்கள் தாக்கி பேசியிருக்காங்க. இது தற்போது சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? உண்மையாக முதலமைச்சருடைய பேச்சை கவனித்தேன். மிகப்பெரிய உற்சாகம் ஊட்டக்கூடிய பல அம்சங்களை குறித்து அவர் பேசினார். குறிப்பா இது பொதுக்கூட்டம் என்றுதான் என்னை அழைத்தார்கள். இங்கே மாநாடு போல நடந்திருக்கு, மாநாடை நடத்திருக்கிறார் செந்தில் பாலாஜி என்று சொல்லி செந்தில் பாலாஜி, அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை ரொம்ப தூக்கி பேசுனதை பார்த்தோம். கரூர்ல செந்தில் பாலாஜி கலக்கிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்களை மிகவும் புகழாரம் சூட்டினார். கொட்டும் மலையில கூட மக்கள் சிதறாமல் நின்றது. அது முதலமைச்சர் ஸ்டாலின் என்னைக்குமே மக்களை பார்த்து ஆர்ப்பரிக்க விட மாட்டார், கருத்தியலா பேசக்கூடிய ஆளு. ஆனா இந்த கரூருடைய மாநாட்டுல, முப்பெரும் மாநாட்டுல ஆர்ப்பரித்து பேசியதை பார்த்தோம். எதிரே அமர்ந்திருந்த இளைஞர்கள் கூட அவங்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் சொல்ல தமிழ்நாடு நாங்க என்ன செய்ய மாட்டோம், தலைகுனிய விட மாட்டோம் தமிழ்நாட்டை என்கிற உறுதிமொழி எடுப்பது போலலாம் கோஷமிட்டார்கள். குறிப்பா அண்ணா, தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, கலைஞர் அவருடைய கொள்கைக்கா நம்ம நாங்க இருப்போம், சமூக நீதி கொள்கைக்கா நாங்க பாதுகாப்பாக இருப்போம், தமிழ்நாட்டு தலைகுனிய விட மாட்டோம், இங்க நோ என்ட்ரி தான் பிஜேபிக்குலாம் சொன்னது ஒரு கொள்கையை பறைசாற்றக்கூடிய திராவிட கொள்கையை நம்ம நீத்து போக விட மாட்டோம் என்கிற அளவுக்குள்ள ஒரு சூழலித்த மாநாடா நான் பார்க்கிறேன். இதுல பார்த்தோம்னா முக்கியமா பார்த்தோம்னா எதிர்க்கட்சி தலைவராக கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட அந்த டெல்லி பயணம், அதாவது முழுசா நனைஞ்சிட்டீங்க என்னன்னா முக்காடு அப்படின்ற மாதிரியான அந்த முகத்தை மறைத்து சென்ற அந்த காட்சியெல்லாம் விமர்சித்து பேசியிருக்காங்க. எப்படி பார்க்கலாத? ஆக்சுவலா என்னன்னா, திமுகவுக்கு நாங்கள் தான் மாற்று என இப்போது சிலர் பேசுகிறார்கள். மாற்றம் மாற்றம் என சொன்னவர்கள் எல்லோரும் மறைந்து போனார்கள். ஆனால் திமுக மட்டும்தான் மக்கள் மனதிலே என்றும் மாறவில்லை என்று சொல்லிவிட்டு அவர் வெற்றி பெற்ற விஷயத்தெல்லாம் சொன்னாரு. அதுக்கு முன்னாடி இது முழுசா நனைஞ்சாச்சு, எதுக்கு முக்காடு? எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்க, ஐயா முழுசா நனைஞ்சிட்டீங்களே, இப்போ எதுக்கு கர்ச்சிப்பு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. முழுசாக நனைந்த பிறகு முக்காடு எதற்கு என்று கேட்பார்கள். காலிலே விழுந்த பிறகு முகத்தை மூட கர்ச்சிப்பு எதற்கு என்றுதான் எல்லோரும் இப்போது கேட்கிறார்கள். அப்படிங்கிற காலிலே விழுந்துட்டீங்க, இன்னும் முகத்தை மூடத்துக்கு எதுக்கு கர்ச்சிப்பு அப்படிங்கிற அளவுக்கு. அப்ப காலிலே விழுந்தீர்கள் என்று சொன்னால் யாரை சொல்கிறார்? யாரு காலில் விழுந்தே சொல்லுங்க நமக்கு தெரியவில்லை. ஏற்கனவே சசிகலாமையுடைய காலிலே எடப்பாடியார் விழுந்த விஷயம் நமக்கு தெரியும். ஆனா இங்க போயிட்டு வந்த கர்ச்சிப்பால் முகத்தை மூடிக்கிட்டு வந்தது நேத்து தான். அது அமித்ஷா அவர்களை பார்த்த பிறகுதான். ஒருவேளை எடப்பாடியார் அமித்ஷா காலில் விழுந்தாரா, அந்த செய்தி எதுவும் முதலமைச்சருக்கு தெரிய வந்ததா என்று நமக்கு தெரியவில்லை. அதுதான் சொல்ற மாதிரி தெரிகிறது. அது மட்டும் இல்லாம எதிரணியை கலங்கடிக்கும் வெற்றி பேசினார். சாதாரண வெற்றி இல்ல, 2019 முதல் எல்லா தேர்தல்களிலும் வெற்றி பெற்றிருக்கிறோம், இது சாதாரண வெற்றி அல்ல, எதிரணியை கலங்கடிக்கக்கூடிய வெற்றி, 2026 இந்த வெற்றி தொடரும், திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையும் என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒட்டுமொத்தத்துல பார்த்தோம்னு சொன்னா இது மாநாட்டை பொறுத்தவரை மாநாட்டுடைய மையக்கரு அவரை முதலமைச்சர் சொல்லும் போது, இது பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் செதுக்கிய தமிழ்நாடு, இங்கு அடக்குமுறைக்கு ஆதிக்கத்திற்கு திணிப்புக்கு நோ என்ட்ரி. அடக்குமுறை ஆதிக்கம் என்பது ஒன்றிய பாசிச பாஜக சர்க்கார சொல்றாரு, மோடி அமித்ஷாவே சொல்றாரு. அது போல திணிப்புன்னு சொன்னா இந்தி திணிப்பு போன்ற இந்தி திணிப்புக்கு இங்க நோ என்ட்ரி. மொத்தத்தில் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் நோ என்ட்ரி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பதிவு செய்தது இந்த மாநாட்டுக்கு மிகப்பெரிய முத்தாய்ப்பாக அமைந்தது. இதுல கூடுதலா பார்த்தோம்னா அந்த புது கட்சி அப்படின்னு சொன்னது நேரடியா விஜய் அவர்கள் முதலமைச்சர் தாக்கி பேசினாதான் நம்ம பார்க்க முடியுமா? ஏன்னா மாற்றுன்னு சொல்லி திமுக தொடங்குனதுல இருந்தே பல்வேறு நபர்கள் வராங்கன்னு ஒரு கருத்தை வச்சிருக்காங்களே. என்னன்னா அவர் நிறைய விஷயங்களை சொல்லும் போது விஜய் மேட்டரை பெருசா குறிப்பிட்டு சொல்லல. அது கடந்துதான் சென்றார். விஜயை மாற்றம்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல.
இதுக்கு முன்னாடி மாற்றம்னு வந்தவங்க எல்லாம் இப்ப கட்சி இருக்கா? மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி அப்படின்னு சொல்லி சொன்னவர் கட்சி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி. இன்றைக்கு அதே அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் பெரிய ஏழரையாக இருக்குது, அக்கப்போராக இருக்கிறது. அதுபோல கேப்டன் விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் வந்து என்ன செஞ்சார்? முன்னேறினாரு. 29 எம்எல்ஏ பெற்றார். இப்ப கட்சி எங்கே இருக்குன்னு தெரியவில்லை. அப்புறம் கமலஹாசன் அவரு மாற்றம்னு சொன்னா வந்தாரு. டார்ச் எல்லாம் தூக்கிட்டு நாங்க ஒளிவெல்லாம் பாய்ச்சுவேன்னு வந்தார், மக்கள் நீதி மையம்னு. இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் நிலைமையை சுதாரித்துக் கொண்டு திமுகவுடைய அனுசரில எம்பி ஆகிவிட்டார். இப்படி மாற்றம் என்று வந்தவர்கள் எல்லாம் வந்து காலாவதியை போனார்கள் என்றுதான் சொல்கிறார். அது நீங்க சொன்ன மாதிரி திரு சீமானுக்கும் அது பொருந்தும். சீமானும் மாற்றம் புரட்சின்னு பேசுறாருல, சீமானுக்கும் பொருந்தும், தாவேக்கார் சொல்லக்கூடிய இப்போ விஜய் கட்சிக்கும் பொருந்தும். 2 கட்சியும் சேர்த்தே தான் அவர் சொல்லியிருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் அவர் குறிப்பா பாஜகவையும் அதிமுகவையும் தான் வந்து குறிவைத்து தாக்குறதா நான் பார்க்கிறேன். இந்த மாநாட்டுல மெசேஜ் வந்து அதிமுகவுக்கும் பிஜேபிக்கு தான். அவர் பேசிய இன்னும் நிறைய விஷயங்கள் அப்படிதான் அமைந்தது. இல்ல அந்த நோ என்ட்ரி தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு வந்து இனிமே நோ என்ட்ரி தான் சொன்னது அந்த மாதிரியான கருத்தை கூறுறீங்களா? அதுல குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா நோ என்ட்ரினா அந்த பழைய விஷயத்தை சுட்டி காட்டினார்ல. இப்போ நீங்க 4 ஆண்டு காலமாக திமுக இருக்கிறது, நீங்கள் நோ என்ட்ரியாக இருக்கிறீர்கள். ஆனா பழைய விஷயத்தை வந்து சுட்டி காட்டினார். எப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னிடம் ஆட்சி அதிகாரம் இருந்த போது தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுக்க தெம்போ திராணியோ இல்லாமல் அடிமை சாசனம் எழுதி கொடுத்தார் என்ற சொல்ல சொன்னார். உண்மையிலேயே சிஏஏ என்ஆர்சி போராட்டங்கள்லாம் நாடுக்குள்ள நடந்த போது அந்த சட்டம் சரிதான்னு சொல்லி கையெழுத்து போட்டு வந்தவர் எடப்பாடியார். வேளாண் திட்ட சட்டத்திலேருந்து உதய் மின் திட்டத்திலேருந்து எல்லாமே வந்து கையெழுத்து போட்டு வந்தாங்க. உதய் மின் திட்டம்லாம் வந்து ஜெயலலிதா அம்மையார வேண்டாம்னு சொன்ன திட்டம். அதுக்கெல்லாம் போய் கையெழுத்து போட்டு வந்தால் அடிமை சாசனமா தான் இருந்தது. அதைத்தான் அவர் சுட்டி காட்டினார். பாஜக தன்னோடு இருப்பதால் இப்போதும் எதிர்க்கட்சி தலைவர் என்ற மாண்பு இல்லாமல் தரம் தாழ்ந்து என்னை ஒருமையில் பேசுகிறார். கொள்கை இல்லாமல் இருக்கும் அவரை மக்கள் எடை போடுவார்கள் என்று ஒரு வருத்தம் இருந்தா கூட அதை வந்து வேற வகையில பதிவு செஞ்சாரு. பிஜேபி ஒன்றிய சர்க்கார் இருக்கு, நாங்க நட்போட இருக்கோங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம முதலமைச்சரை ஒருமையில பேசுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி அவர் சுட்டி காட்டினாரு. அது போல அவரது தரம் தாழ்ந்த எடப்பாடியை தான் மெயினா கவனிக்க வேண்டிய விஷயம். எடப்பாடியாருடைய தரம் தாழ்ந்த பேச்சுக்கெல்லாம் செயல்களாலும் திட்டங்களாலும் பதில் சொல்லி கொண்டிருக்கிறோம். சொல்லி என்னென்ன திட்டங்கள்னா வந்து பண்ணிருக்கிறாங்க. உதாரணமா மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் இதெல்லாம் வகைப்படுத்தினாரு. இல்லம் தேடி கல்வி திட்டம், வந்து மகளிர் உரிமை தொகை, இது போன்ற நிறைய விஷயங்களை அடுக்கடுக்கா சொன்னார். திட்டங்களால் நாங்க என்ன செஞ்சிருக்கோம், வந்து பதில் சொல்லியிருக்கிறோம். எங்கள் மீது வசை மாறி பொழிகிறார்கள், அதெல்லாம் கண்டுக்கிறல, திட்டங்களின் மூலமாகவும் செயல்கள் மூலமா பதிலடி கொடுக்கிறோம்னு சொன்னாரு. ரெய்டுகளில் இருந்து இதான் குறிப்பா ரெய்டுகளில் இருந்து தப்பிக்க அதிமுகவை அடகு வைத்து விட்டார் எடப்பாடி. அவருக்கு வீட்டுக்கு ரெய்டு வந்துவிடும், அவர் கேஸ தூக்கிடுவாங்கிறதுக்காக வேண்டிய அதிமுக கொண்டு அமித்ஷாட்ட சரண்டர் பண்ணிட்டாரு, பாஜக கிட்ட போய் அடகு வைத்து விட்டாரு என்கிற குற்றச்சாட்டை சுமத்திருக்கார். இப்படிலாம் வந்து அதிலிருந்து இப்படி பளிச்சுலாம் பேசக்கூடிய ஆள் இல்லை. ஆக்ரோஷமான பேச்சு முதல்வருடைய பேச்சு. அன்று திராவிடம் என்றால் என்ன என்று தெரியாது என சொன்னவர் இன்று அதிமுகவின் தலைமை பொறுப்பில் இருக்கிறார். இது மிகப்பெரிய வெட்கக்கேடு. திராவிட மண்டலம் என்னன்னு சொன்னா அது கலைஞர் பேர்ல சொன்னா அது மேட்ரு. இப்போ எப்படி அதிமுகவுக்கு பொதுச்செயலாளர் எப்படி வந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதிமுக தொடங்கிய போது தங்களின் கொள்கை அண்ணாயிசம் என்றார்கள், அதை அடிமையிசம் என்று மாற்றி அமித்ஷாவே சரணம் என்று சரணடைந்து விட்டார் என்று எடப்பாடியார் அவர்களை, எதிர்க்கட்சி தலைவர்களை முதல்வர் வந்து வாரி எடுத்துட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒட்டுமொத்தத்துல பாத்தீங்கன்னா அது வந்து திமுகவுடைய தொண்டர்களுக்கு வந்து உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு முப்பெரும் விழா. நாங்க இருக்கிறோம், நாங்க வந்து பிஜேபியை பார்த்து நாங்கள் அஞ்சவில்லை, 2024 எங்க கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பதை பறைசாற்றும் முகமாக அமைந்தது. எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்காரு குறிப்பா பாஜக அதிமுகவுக்கு நிறைய அவர் வந்து பதிலை சொன்னாலும் நாங்க தான் திமுக கட்டுக்கோப்பா இருக்கு, கரூர் மண்ணு வந்து திமுகவுடைய கோட்டை அப்படிங்கிற மாதிரியும் அவர் பறைசாற்றிருக்கிறார். ஒட்டுமொத்தத்துல முதலமைச்சருடைய பேச்சு வந்து திமுகவுடைய அந்த உடன்பிறப்புகளுக்கு ஒரு உற்சாகத்தை நிச்சயமாக தரும் என்றுதான் நான் நம்புகிறேன். ஏனென்றால் அத்தனை மாவட்டத்தில வந்த சற்றொப்ப 50க்கு மேற்பட்ட மாவட்டத்துல வந்த களப்பணியாளர்களுக்கு விருதுலாம் கொடுத்திருக்கிறாங்க. அண்ணா விருது, அப்புறம் பெரியார் விருது, கலைஞர் விருதுலாம் கொடுத்தார்கள், முரசொலி விருதுலாம் கொடுத்தார்கள். இப்படி ஒரு விருது வழங்கும் விழாவாகவும் அந்த மேடை அமைந்தது. ஒட்டுமொத்தத்துல
பாஜகவுக்கு நாங்கள் அஞ்சவில்லை. எடப்பாடியார் அதிமுகவை வந்து என்ன செஞ்சாரு? அடகு வைத்து விட்டார். 2024 நாங்க தான் வெற்றி பெறுவோம் என்று பறைசாற்றியது திமுகவுடைய தோழர்களுக்கு நிச்சயமா உற்சாகத்தை தரும் என்று நம்புகிறேன். ஓகே சார். கரூர் நடந்த முப்பெரும் விழா குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசிய கருத்து குறித்து பல்வேறு காரசாரமான விவாதங்களா வச்சிருந்தீங்க. குறிப்பா பார்த்தோம்னா, அதிமுக வந்து ஒரு அடிமை கட்சியாக மாறிவிட்டதுன்ற மாதிரியான பல்வேறு கோணங்கள்ல கூட பதில் சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.